வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் ஓல்டு கண்டஸ்டன்டான உமாரியாஸ் மேம் பண்ண பன்னீர் கோகனட் பால் ரெசிபியை தான் டாஸ்காக செய்ய சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசிபியை விசித்ரா மேம் தான் செஞ்சு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பன்னீர் கோகனட் பால் ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன்னீர் கோகனட் பால் செய்கிறதுக்கு 200 கிராம் போல் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை இது போல் நல்லா துருவி எடுத்துக்கங்க. இப்போ இந்த பன்னீரை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததான் அரை கப் அளவுக்கு டெசிகேட்டர் கோகனட் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடர் எடுத்திருக்கோம். அடுத்து அரை கப்பு போல் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்த இந்த அளவு சரியான அளவு தான். இப்போ கண்டன்ஸ் மில்க் சேர்த்த பிறகு இதில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி எல்லாமே கலந்து கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நம்மளோட விருப்பம் தான், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அழகாக பால் ஷேப்புக்கு உருட்டியாச்சு. இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் அழகாக பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம 200 கிராம் போல் பன்னீர் எடுத்திருந்தோம். 200 கிராம் பன்னீருக்கு எனக்கு 11 பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக டெசிகேட்டர் கோகனட் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். விசித்ரா மேம் இந்த பன்னீர் கோகனட் பால் நல்ல கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாமளும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இது போல் நான் 4 கலரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸை சேர்த்துட்டு இந்த கோகனட் மேலே கோட் ஆகுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலயே நம்ம மீத இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் கோகனட் பால்ஸ் எல்லாமே அழகாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் விசித்ரா மேம் பண்ண பன்னீர் கோகனட் பால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக அதே சமயம் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.